அரசாங்கம் உங்களுக்கு ஒரு இலவச மருத்துவ காப்பீடு தருதுன்னு வச்சுக்கோங்க. அதோட நோக்கமே உங்க மருத்துவ செலவு குறைக்கிறது தான் இல்லையா? ஆனா அந்த காப்பீட்டை பயன்படுத்தின பிறகு உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க சொந்தமா செலவழிக்க வேண்டிய பணம் முன்பை விட அதிகமாகுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? ம் கேக்குறதுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இது ஏதோ கற்பனை கதை இல்ல. இன்னைக்கு இந்தியாவுல இருக்கிற தரவுகள் சொல்ற நிஜம் இதுதான். சரியா சொன்னீங்க. நீங்க யூபிஎஸ்சி மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக போறா இருக்கலாம், அல்லது நம்ம நாட்டை சுத்தி என்ன நடக்குது, உலக அரசியல்ல என்ன மாறுதுன்னு ஆழமா தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு ஆர்வலரா இருக்கலாம். உங்களுக்காகவே பல்வேறு செய்திகள், நீதிமன்ற தீர்ப்புகள், உலகளாவிய ஒப்பந்தங்கள்னு பல தரவுகளை இணைச்சு ஒரு முழுமையான சித்திரத்தை இந்த ஆழமான அலசல்ல நாங்க கொடுக்க போறோம். கண்டிப்பா. இந்த அலசலோட நோக்கமே என்னன்னா, வெறுமனே செய்திகளை வாசிக்கிறது கிடையாது. ஒரு வெறுப்பு பேச்சு தொடர்பான உச்சநீதிமன்றத்தோட பார்வைக்கும் நம்ம சமூகத்துல நடக்கிற விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு? இடஒதுக்கீடு, சர்வதேச ஒப்பந்தங்கள் இதெல்லாம் எப்படி ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு தரவுகளோட விவாதிக்க போறோம். எந்த சார்பும் இல்லாம உண்மைகளை அப்படியே உங்க முன்னாடி வைக்க போறோம். சூப்பர். அப்போ நான் முதல்ல கேட்ட அந்த மருத்துவ காப்பீட்டு முரண்பாட்டுக்கே வருவோம். தேசிய புள்ளியியல் அலுவலகம், அதாவது என்எஸ்ஓ, சமீபத்துல வெளியிட்ட 80வது சுற்று தரவுகளை பார்த்தேன். ஆமா, அந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஊரக பகுதிகள்ல பிஎம்ஜேஏவாய் மாதிரியான அரசு மருத்துவ காப்பீட்டு திட்டங்களோட கவரேஜ் 12.9% இருந்து 47.4% உயர்ந்திருக்கு. பார்க்கறதுக்கு இது மிகப்பெரிய வெற்றி மாதிரி தெரியுது தானே. ஆனா இங்க தான் எனக்கு ஒரு பெரிய குழப்பமே வருது. இவ்ளோ பேரை காப்பீடு சென்றடைந்த பிறகும் மக்களோட சொந்த செலவு, அதாவது அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் குறையவே இல்ல. ம் அது மட்டும் இல்லாம மருத்துவமனை செலவு சராசரியா 11,285 ரூபாயா அதிகரிச்சிருக்குன்னு அந்த தரவு சொல்லுது. இருங்க. அரசாங்கம் பணத்தை கட்டிய பிறகும் மக்கள் ஏன் தங்கள் பாக்கெட்ல இருந்து இவ்ளோ பணத்தை செலவழிக்கணும்? இது எந்த வகையில நியாயம்? இதுக்கு பேரு தான் காப்பீட்டின் முரண்பாடுன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது இதோட பின்னணியில இருக்கிற தர்க்கம் என்னன்னா, அரசு காப்பீடு திட்டங்கள் பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகளையே அதிக நம்பியிருக்கு. ஓ, அப்போ மக்கள் காப்பீட்டு அட்டை இருக்குன்னு அரசு மருத்துவமனைகளை தவிர்த்துட்டு நேரா தனியார் மருத்துவமனைக்கு போயிடுறாங்க, அப்படித்தானே? சரியா பிடிச்சிங்க. ஆனா தனியார் மருத்துவமனைகள்ல காப்பீடுங்கிறது ஒரு அடிப்படை தொகைக்கு மட்டும்தான் ஈடுகட்டும். அதை தாண்டி மறைமுக கட்டணங்கள், காப்பீட்ல வராத மருந்துகள், அறைகளோட தரம் உயர்த்துதல்னு சொல்லி நோயாளிகள் கிட்ட கூடுதல் பணம் வசூலிக்கப்படுது. நிஜமாவா? அப்படின்றால் ஏழைகளுக்காக அரசாங்கம் ஒதுக்கும் வரிப்பணம் மறைமுகமாக தனியார் மருத்துவமனைகளின் லாபத்தை அதிகரிக்க தான் பயன்படுதா? பல சுகாதார பொருளாதார நிபுணர்கள் முன்வைக்கும் வாதமும் அதுதான். அரசு மருத்துவமனைகளோட கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு பதிலா அரசு நிதிய தனியார் மருத்துவமனைகளுக்கு மடைமாற்றும் ஒரு கருவியா இந்த காப்பீட்டு மாடல் மாறிடுச்சோ என்ற அச்சத்தை இந்த தரவுகள் உருவாக்குது. ஒரு நல்ல நோக்கத்துக்காக கொண்டு வரப்படும் திட்டங்கள் எப்படி சாமானியர்களை பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இதே போலதான் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் கொண்டு வரப்படும் சில விஷயங்களும் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துது. ஆமா, குறிப்பா அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கிற கிரேட் நிக்கோபார் மெகா திட்டம் பத்தி நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சுமார் 72,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டம் அது. அதேதான். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த திட்டத்தை வளர்ச்சி என்ற பேரில் நடக்கும் அழிவுன்னு கடுமையா விமர்சிச்சிருக்கார். அரசாங்கம் இது நாட்டுக்கு மிக அவசியமான திட்டம்னு சொல்லுது. இதுல உண்மையிலே எங்க பிரச்சனை வருது? பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துல ஒரு சர்வதேச சரக்கு பெட்டக மாற்று முனையம், ஒரு சர்வதேச விமான நிலையம் எல்லாம் வரப்போகுது. இது இந்தியாவின் கடல்சார் வர்த்தகத்துக்கும் பாதுகாப்பு வியூகத்துக்கும் மிக அவசியம். சுற்றுச்சூழல் அனுமதிகள் முறையாக பெறப்பட்டுடுச்சுன்னு அரசாங்கம் தரப்புல சொல்றாங்க. ஆனா மறுபுறம் பழங்குடியினர் உரிமை ஆர்வலர்களும் சூழலியலாளர்களும் வைக்கிற வாதம் முற்றிலும் நேர்மாறா இருக்கே. கண்டிப்பா. இந்த திட்டத்துக்காக லட்சக்கணக்கான மரங்கள் வெட்டப்பட இருக்கு. அதைவிட முக்கியமா அங்க வாழும் ஷோம்பென் மற்றும் நிக்கோபாரிஸ் போன்ற பூர்வகுடி பழங்குடி மக்களோட முறையான சம்மதம் பெறப்படலே என்ற குற்றச்சாட்டு வலுவா இருக்கு. இது தொடர்பாக கல்கத்தா உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு நிலுவையில் இருக்கு இல்லையா? ஆமா, இது காலம் காலமா தொடரும் வளர்ச்சியா அல்லது சுற்றுச்சூழலா என்ற மிகச் சிக்கலான ஒரு முரண்பாடு. இரண்டு தரப்புக்குமே வலுவான நியாயங்கள் இருக்கு. சுற்றுச்சூழல்னு சொல்லும்போது அரசாங்கம் மாற்று எரிபொருளை நோக்கியும் வேகமா நகர்ந்துட்டு இருக்கு. மத்திய மோட்டார் வாகன விதிகள் 115ல ஒரு முக்கியமான திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆமா, 100% எத்தனால் மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு அதிகாரப்பூர்வ தொழில்நுட்ப அங்கீகாரம், அதாவது ஹோமோலோகேஷன் வழங்கப்பட இருக்கு. இதை நான் எப்படி பார்க்கறேன்னா,
பெட்ரோலுக்கு பதிலா எத்தனால் பயன்படுத்துவது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப நல்லதுதான். ஆனா எத்தனால் தயாரிக்க கரும்பு, சோளம் மாதிரியான விவசாய பயிர்கள் தானே தேவைப்படுது. ம் சரியா கேட்டீங்க. நமது வாகனங்கள் அனைத்தையும் E100 அதாவது 100% எத்தனால் வாகனங்களா மாத்தினால் என்ன ஆகும்னு கேக்குறீங்க. ஆமா, விவசாயிகள் உணவுப் பயிர்களை விளைவிப்பதை விட்டுட்டு அதிக லாபம் வருதுன்னு எரிபொருளுக்கான பயிர்களை மட்டுமே விளைவிக்க தொடங்கிட மாட்டாங்களா? இது நம்மளோட உணவு பாதுகாப்பு கேள்விக்குறி ஆக்கிடாதா? இது உலகளாவிய அளவிலான ஒரு மிகப்பெரிய விவாதம். உணவா எரிபொருளா என்ற சவால் இது. எத்தனால் உற்பத்தி விவசாயிகளுக்கு ஒரு புதிய வருமான வழியை நிச்சயம் உருவாக்கும். ஆனா எல்லாரும் கரும்புக்கும் சோளத்துக்கும் மாறினால் அரிசி, கோதுமை உற்பத்தி குறைஞ்சு விலைவாசி விண்ணமுட்டிடுமே. அதான் உண்மை. இத கண்காணிச்சு சமநிலைப்படுத்துவதுதான் அரசாங்கத்தோட மிகப்பெரிய சவாலா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாகன தயாரிப்பு நிறுவனங்களும் தங்கள் இன்ஜின்களை முற்றிலும் மாற்றி வடிவமைக்கணும். இல்லைனா எத்தனால் காரணமா இன்ஜின்கள் சீக்கிரமே துருப்பிடிச்சு வீணாகிடும். ஓஹோ, உள்நாட்டுல எரிபொருள் தேவையை கையாள்வதே இவ்வளவு சவாலா இருக்கும்போது சர்வதேச எரிபொருள் அரசியலை பத்தி சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா. ஒபெக் அமைப்பு, அதாவது கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்புல இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியது உலக பொருளாதாரத்துல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் ஐக்கிய அரபு அமீரகம் திடீர்னு வெளியேறணும்? அவங்களுக்கு அதுல என்ன லாபம்? இதுக்கு பின்னால ஒரு தெளிவான வடிங்க உத்தி இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே மரபுசாரா மாற்று எரிசக்திக்கு, அதாவது பசுமை ஆற்றலுக்கு வேகமா மாறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில தசாப்தங்கள்ல பெட்ரோலியத்தோட தேவை பெருமளவு குறைஞ்சிடும்னு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு தெரியும். சரியா சொன்னீங்க. ஓபெக் அமைப்புல இருந்தா எண்ணெய் விலைய கட்டுப்பாட்டுல வைக்க உற்பத்திய குறைச்சுக்கணுங்கிற விதியை அவங்க பின்பற்றணும். ஆனா எண்ணெய் யுகம் முடியறதுக்குள்ள தங்கிடமுள்ள எண்ணெய் வளத்தை முழுமையா வித்து தீர்த்தணுங்கிறது தான் அவங்களோட எண்ணம். அதனாலதான் அந்த அமைப்பு விதித்த கட்டுப்பாடுகள்ல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ஒரு பக்கம் இப்படி ஒரு நிலைமைனா, மறுபக்கம் ஈரானில் நடக்கும் போர் உலக எரிபொருள் விநியோகத்தை முடக்கியிருக்கு. ஆமா, இதனால உலக அளவுல பொருளாதார தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. இங்க நான் படிச்ச ஒரு சுவாரஸ்யமான தரவை பகிர விரும்புறேன். லோவி இன்ஸ்டிடியூட் தரவுகளின்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்ததன் மூலம் உலக அரங்கில் பாகிஸ்தானோட ராஜதந்திர மதிப்பு கணிசமா உயர்ந்திருக்கு. அது உண்மைதான். ஆனா இவ்வளோ பெரிய பொருளாதார வல்லரசான இந்தியா இந்த விவகாரத்துல அமைதி காப்பது ஏன்? இது நமக்கு ஒரு பின்னடைவு இல்லையா? வெளிப்படையா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா இந்தியாவோட ராஜதந்திரம்ங்கிறது ஒரு அமைதியான கயிற்று மேல் நடக்கும் வித்த மாதிரி. அதாவது ஒரு பக்கம் ஈரான் மீதான பொருளாதார தடைகளையும் கவனிக்கணும், அதே சமயம் நம்ம உள்நாட்டு எரிபொருள் விநியோகமும் தடைப்படாம பாத்துக்கணும். அப்படிதானே? சரியா சொன்னீங்க. தேவையற்ற சர்வதேச போர் விவாதங்கள்ல மூக்க நுழைச்சு அதனால பெட்ரோல் விலைய உள்நாட்டுல ஏத்துறத இந்தியா விரும்பல. இது அமைதி இல்ல, நம்ம நலனை பாதுகாக்கும் ஒரு வியூகம். அந்த வியூகத்தோட உச்சக்கட்டத்தை நாம் இந்தியா நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல, அதாவது FDAல பார்க்க முடியுது. ஆமா, இந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமானது. நியூசிலாந்து நமது அனைத்து பொருட்கள் மீதான வரியையும் உடனடியாக நீக்க ஒப்புக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 15 ஆண்டுகள்ல $20 பில்லியன் இந்தியாவில் முதலீடு செய்யவும் நியூசிலாந்து சம்மதிச்சிருக்காங்க. ஆனா இதுல எனக்கு புரியாத ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஓ, பால் உற்பத்தி துறையை பத்தி கேட்க போறீங்களா? ஆமா, நியூசிலாந்தோட உலகளாவிய அடையாளமே அவங்களோட பால் உற்பத்தி துறை தான். ஆனா இந்தியா நியூசிலாந்தின் பால் மற்றும் விவசாய பொருட்களை இந்தியாவில் விற்கவே கூடாதுன்னு இந்த ஒப்பந்தத்துல திட்டவட்டமா தடுத்துட்டாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். தனது நாட்டோட மிகப்பெரிய ஒரு தொழிலை விட்டு கொடுத்துட்டு நியூசிலாந்து ஏன் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்தணும்? இதுலதான் இந்தியாவோட பேரம் பேசும் திறன் அடங்கியிருக்கு. பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வர்த்தக ரீதியா சீனாவை மட்டுமே அதீதமா சார்ந்திருக்காங்க. அந்த சார்பு நிலையை குறைக்க அவங்களுக்கு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம சந்தை தேவைப்படுது. ஓ, அவங்க பால் உற்பத்தியை மட்டும் நம்பி இல்ல, தொழில்நுட்பம், சேவைகள், அப்புறம் கிவி பழங்கள் மாதிரி பிற துறைகள்லயும் இந்தியாவில் நுழைய துடிக்கிறாங்க. ஆமா, மறுபுறம் இந்தியா ஏன் பால் உற்பத்தியை தடுத்துருச்சுன்னா, நம்ம ஊர்ல அமுல் மாதிரி கூட்டுறவு அமைப்புகளையும் பல கோடி சிறு விவசாயிகளையும் நம்பிதான் பால் உற்பத்தி இருக்கு. கண்டிப்பா. நியூசிலாந்தோட மாபெரும் தொழில்முறை பால் உற்பத்தி நிறுவனங்கள் உள்ளே வந்தால் இந்தியாவின் சிறு விவசாயிகள் முற்றிலுமாக அழிந்து போடுவாங்க. அதனாலதான் 140 கோடி சந்தை என்ற துருப்புச்சீட்டை பயன்படுத்தி நியூசிலாண்டை சம்மதிக்க வச்சு நமது விவசாயிகளையும் இந்தியா பாதுகாத்திருக்கு. இது ஒரு அபாரமான ராஜதந்திர வெற்றி. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. சந்தையை வச்சு நியூசிலாண்டை சமாளிச்சோம்.
ஆனா எல்லை பிரச்சனையை வச்சு சீனாவை எப்படி சமாளிப்பது? சமீபத்துல பிஷ்கெக்கில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டத்தை பார்த்தேன். ஆமா, SCO கூட்டத்துல ராஜ்நாத் சிங் சீன அமைச்சர் டாங் ஜுன்னிச் சந்தித்து பேசினார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில், அதாவது LACயில் அமைதியை பேணுவது குறித்தும் பயங்கரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்தும் விவாதிக்கப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவோட அணுகுமுறைய நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நில எல்லையில் சீனாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் அதே வேளையில் கடல் எல்லையில் தனது பலத்தை இந்தியா அமைதியாக நிரூபித்து வருது. உதாரணத்துக்கு, இலங்கையுடன் கொழும்பில் நடந்த கூட்டு பயிற்சியை சொல்றீங்களா? ஆமா, INS LN டைவெக்ஸ் 2026 பயிற்சி. இதுல இந்தியாவின் INS நிரீக்ஷக் என்ற ஆழ்கடல் நீர்மூழ்கு மீட்பு கப்பல் பங்கேற்றது. இந்திய பெருங்கடலில் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த அண்டை நாடுகளுடன் கடல்சார் உறவை வலுப்படுத்துவது இந்தியாவோட மிக முக்கியமான மென் அதிகார வியூகம். இந்த மென் அதிகாரம், அதாவது சாஃப்ட் பவர் பற்றி பேசும்போது, ஆரோக்கிய மைத்ரி திட்டத்தின் கீழ் இந்தியா இலங்கைக்கு வழங்கிய பீஷ்ம மருத்துவ கியூப்கள் பற்றி நான் படிச்சேன். அது ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு. அது என்ன பீஷம் கியூப்கள்? ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்துல வர்ற கருவி போல் இருக்கே, அது எப்படி வேலை செய்யுது? அதாவது இது முற்றிலும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு நடமாடும் மருத்துவமனை. இது 36 சிறிய தண்ணீர் புகாத பெட்டிகளா இருக்கும். இத ஹெலிகாப்டர் மூலம் எந்த ஒரு பேரிடர் பகுதிக்கும் ஈஸியா வீச முடியும். நிஜமாவா? அந்த பெட்டிகளை வச்சு உடனே மருத்துவமனையை உருவாக்கிட முடியுமா? வெறும் 12 நிமிஷங்கள்ல இந்த 36 பெட்டிகளையும் இணைச்சு ஒரு சிறிய மருத்துவமனையா மாற்றிட முடியும். இதுல ஆபரேஷன் தியேட்டர், எக்ஸ்ரே, வென்டிலேட்டர்னு எல்லாமே இருக்கும். ஒரே நேரத்துல 200 நோயாளிகளை கையாள முடியும். அடேங்கப்பா, இத கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. இத இலங்கைக்கு வழங்கியதன் மூலம் பிராந்தியத்துல ஒரு ஆபத்து கால தோழனா இந்தியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுது. நிச்சயமா. நமது மென் அதிகாரம் என்பது வெறும் அண்டை நாடுகளுக்கு உதவுவது மட்டுமல்ல, மலக நாடுகளிடமிருந்து நமது உரிமைகளை மீட்பதுதான். அமெரிக்கா கிட்ட இருந்து சுமார் $14 மில்லியன் மதிப்பிலான 657 பழங்கால கலைப்பொருட்கள் இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஆமா, சுபாஷ் கபூர் மற்றும் நான்சி வீனர் போன்ற கடத்தல்காரர்களால் திருடப்பட்ட நடனமாடும் விநாயகர், அவலோகிதேஸ்வரர் போன்ற விலைமதிப்பற்ற சிலைகள் தாயகம் திரும்பியிருக்கு. நமது கலாச்சார அடையாளங்கள் ஒரு காலத்துல வணிகப் பொருட்களாக விலை பேசப்பட்டு பல தசாப்தங்களுக்கு பிறகு தாயகம் திரும்புவது ஒரு நாட்டின் வரலாற்று பெருமையை மீட்டெடுக்கும் செயல் இல்லையா? சந்தேகமே இல்ல. அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு உதவியுடன் இது சாத்தியமாகியிருக்கு. ஒரு நாடு தனது திருடப்பட்ட சிலைகளையும் தொன்மைகளையும் மீட்கும்போது அது தன் கலைப்பொருளை மட்டும் மீட்கல, அதோட ஆணிவேரான கலாச்சார அடையாளத்தையே மீட்டெடுக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா வெளிநாடுகள்ல இருந்து நமது அடையாளங்களை நாம் போராடி மீட்டெடுக்கிறோம், சரி. ஆனா உள்நாட்டுல அந்த அடையாளங்களை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனையான விஷயம். வெறுப்பு பேச்சு குறித்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய தீர்ப்பை மனசுல வச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, வெறுப்பு பேச்சுகளை தடுக்க புதிய கடுமையான சட்டங்கள் வேணும்னு பல வழக்குகள் தொடரப்பட்டுச்சு. ஆனா நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு வழங்கிய 125 பக்க தீர்ப்புல புதிய சட்டங்களை உருவாக்க அவங்க மறுத்துட்டாங்க. அந்த தீர்ப்போட சாராம்சத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது நான் எப்படி பாக்கறேன்னா, வீட்ல உள்ள பழைய பூட்டுகளை சரியா பூட்டாம திருடர்கள் வர்றாங்கன்னு புதிதா 10 பூட்டுகளை வாங்குறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? இருக்கும் சட்டங்களே அரசாங்கம் சரியா பயன்படுத்தல. இதுல புதிய சட்டம் எதற்குன்னு நீதிமன்றம் கேட்பது சரியானதுதானே? மிக சரியான ஒப்பீடு. நீதிமன்றம் இங்க 2 முக்கியமான விஷயங்களை சுட்டிக்காட்டுது. 1, புதிய சட்டங்களை உருவாக்குவது சட்டமன்றத்தின் வேலை, நீதிமன்றத்தின் வேலை கிடையாது. இரண்டாவது விஷயம், 2, வெறுப்பு பேச்சு என்பது வெறும் சட்ட மீறல் அல்ல, அது நமக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு மோசமான வேறுபாட்டு மனநிலையின் வெளிப்பாடு. இது உலகமே ஒரு குடும்பம் என்ற நமது நாகரிகத்தின் அடிப்படைக்கே எதிரானதுன்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ காவல்துறை சுதந்திரமா செயல்பட்டு இருக்கும் சட்டங்களை சரியா அமல்படுத்தினாலே இதை கட்டுப்படுத்த முடியும்னு உச்ச நீதிமன்றம் ஆணித்தரமா சொல்லுது. கண்டிப்பா. சட்டங்களை அமல்படுத்துறதுல நிறுவனங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமா செயல்படுதுங்கிற கேள்வி இங்க இயல்பா எழுகிறது. தேசிய மனித உரிமை ஆணையத்தோட, அதாவது NHRC செயல்பாடுகள் குறித்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி அதுல் ஸ்ரீதரன் அவர்கள் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ஆமா,
அந்த வழக்கு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. சிறுபான்மையினருக்கு எதிரான கும்பல் வன்முறைகளை தானாக முன்வந்து விசாரிக்காத என்ஹெச்ஆர்சி உத்தரப்பிரதேசத்தின் 558 மദ്രാസാக்களில் நிதி முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட்டது அதோட வரம்பிற்கு மீறிய செயல்னு அவர் சாடியிருக்கார். நிதி முறைகேடுங்கிறது காவல்துறை விசாரிக்க வேண்டிய விஷயம். மனித உரிமை ஆணையத்தோட வேலை விளிம்பு நிலை மக்களோட உரிமைகளை பாதுகாப்பதானே? இது நிறுவனங்களின் தார்மீக பொறுப்பு குறித்த மிக முக்கியமான வாதம். என்ஹெச்ஆர்சி போன்ற ஒரு அமைப்பு ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களின் கேடயமாய் இருக்கணும் என்பது நீதிபதி அதுல் ஸ்ரீதரனின் எதிர்பார்ப்பு. ஆனா இந்த விவாதத்துல மற்றொரு நீதிபதியின் மாற்று கருத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? சரியா கேட்டீங்க. இதே வழக்கில் மற்றொரு நீதிபதியான விவேக் சரண் அவர்கள் ஒரு மாற்று கருத்தை பதிவு செய்தார். என்ஹெச்ஆர்சி தரப்பு விளக்கங்களை கேட்காமலே அவர்கள் மீது இத்தகைய கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது இயற்கை நீதிக்கு முரணானதுன்னு அவர் சுட்டிக்காட்டினார். இது நீதித்துறைக்குள்ளேயே இருக்கும் வெவ்வேறு கோணங்களை காட்டுது. விளிம்பு நிலை மக்களின் உரிமைகள்னு வரும்போது சபரிமலை தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரிய வழக்கையும் நான் பார்த்தாகணும். மூத்த வழக்கறிஞர் இந்திரா ஜெய்சிங் அவர்களோட வாதம் என்னை மிகவும் சிந்திக்க வச்சது. அவங்க வாதம் ரொம்ப ஆழமானது. சமூக சீர்திருத்தம் என்பது மத சீர்திருத்தமும் உள்ளடக்கியதுன்னு அவங்க வாதிட்டாங்க. அதாவது மத சுதந்திரத்தை விட மனிதர்களின் சமத்துவமும் கண்ணியமுமே இந்திய அரசியலமைப்பில் மேலானது என்பது அவங்களோட தரப்பு. இதுல நம்ம ஆழமா புரிந்து கொள்ள வேண்டிய தர்க்கம் ஒண்ணு இருக்கு. நீதிமன்றங்கள் மத நம்பிக்கைகள்ல தலையிடலாமா என்ற கேள்வி பல ஆண்டுகளா இருக்கு. ஆனா மதத்தின் பெயரால் சாதி பாலின பாகுபாடுகள் நியாயப்படுத்தப்படும்போது நீதிமன்றங்கள் தலையிட்டு தான் ஆகணும். பாகுபாடுகளை களைவது மதத்தை அழிப்பதல்ல, அது அந்த சமூகத்தின் பரிணாம வளர்ச்சின்னு சொல்றீங்க. ஆமா, மத நம்பிக்கைகளை விட ஒரு தனி மனிதனின் அடிப்படை வாழ்வாதார உரிமையே மேலானது என்பதுதான் இந்த வாதத்தின் சாராம்சம். சமத்துவம் பாகுபாடுன்னு வரும்போது இடஒதுக்கீடு சார்ந்த விவாதங்களை தவிர்க்கவே முடியாது. சமீபத்துல எஸ்சி மற்றும் எஸ்டி இடஒதுக்கீட்டுல கிரிமி லேயர், அதாவது பொருளாதார அளவுகோல கொண்டு வருவது குறித்த விவாதங்கள் சூடுபிடிச்சிருக்கு. 2024 வழங்கப்பட்ட தேவேந்தர் சிங் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு இந்த விவாதம் நடக்குது. இதுல நான் உங்ககிட்ட நேரியா ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு நபர் மிகவும் ஏழையா இருக்கார், அவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறோம். அவர் நல்ல நிலைக்கு வந்ததும் அந்த இடஒதுக்கீட்டை நிறுத்திட்டு மற்ற ஏழைகளுக்கு அதை கொடுப்பது தானே நியாயம். வருமானத்தை அளவுகோலாக வைப்பதில் என்ன தவறு இருக்கு? இது மேலோட்டமா பார்க்க நியாயமா தோன்றும் ஒரு வாதம். ஆனா யதார்த்தம் வேற. டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் அன்றே தெளிவாக சொல்லியிருக்கார், பொருளாதார முன்னேற்றம் மட்டுமே சமூக பாகுபாட்டை, அதாவது தீண்டாமையை ஒழித்து விடாதுன்னு. ஒருவருக்கு கொஞ்சம் பணம் வந்து விட்டாலோ, ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டாலோ, சமூகத்தில் அவர் மீதான சாதிய பார்வை உடனே மாறிவிடுகிறதான்னு கேக்குறீங்க? ஆமா, மாறுறதில்ல. இடஒதுக்கீடு என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது. அது பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கான ஒரு கருவி. சரி, ஆனா பொருளாதார அளவுகோலை கொண்டு வருவதால் யாருக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? இங்கேதான் நிஷித் பிரகாஷ் என்பவரின் ஆய்வறிக்கை முடிவுகளை நாம் கவனிக்கணும். நீங்க பொருளாதாரத்தை அளவுகோலா வைத்தா அரசாங்கத்துல குரூப் டி ஊழியர்களாக, அதாவது துப்புரவு பணியாளர்களாகவோ அல்லது கடைநிலை ஊழியர்களாகவோ இருப்பவர்கள் கூட பாதிக்கப்படுவாங்க. நிஜமாவா? குரூப் டி ஊழியர்கள் கூடவா? ஆமா, அவங்களோட சம்பளம் ஒரு குறிப்பிட்ட வரம்பை தாண்டும் போது தங்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகையை இழக்கும் அபாயம் இருக்கு. மேலும் தற்போதைய இடஒதுக்கீட்டின் பலன்கள் கிராமப்புறங்களில் உள்ள அதிகம் படிக்காத எஸ்சி பிரிவினருக்கே பெருமளவில் சென்று சேர்ந்துள்ளது என்பதை அந்த ஆய்வு தரவுகளோடு நிரூபிக்குது. ஓஹோ, அப்போ கிரிமி லேயர் என்ற பொருளாதார அளவுகோலை புகுத்துவது மேலே வர துடிக்கும் விளிம்பு நிலை மக்களையே மீண்டும் கீழே தள்ளிவிடுன்னு சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. ஆச்சரியமா இருக்கு. மேலோட்டமா பார்த்தா நியாயமா தோன்றும் ஒரு கொள்கை, ஆழமா பார்க்கும்போது எப்படி விளிம்பு நிலை மக்களை பாதிக்குது என்பதை தரவுகள் தோலுரித்து காட்டுது. இன்னைக்கு நாம மருத்துவ காப்பீட்டின் முரண்பாட்டுல தொடங்கி நிக்கோபார் தீவுகளின் சுற்றுச்சூழல், எத்தனால் எரிபொருள் வரைக்கும் பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம உலகளாவிய ஓபெக் அரசியல், நியூசிலாந்துடனான வர்த்தக ராஜதந்திரம், கடற்படை மற்றும் மென் அதிகாரம் என சர்வதேச அரசியலையும் அலசினோம். அப்புறம் உள்நாட்டுல வெறுப்பு பேச்சு, மனித உரிமை ஆணையத்தின் செயல்பாடுகள், சபரிமலை வழக்கு மற்றும் இடஒதுக்கீட்டின் நுட்பங்கள் என அனைத்தையும் தொட்டிருக்கோம். நீங்க ஒரு UPSC தேர்வராகவோ அல்லது ஒரு விழிப்புணர்வுள்ள குடிமகனாகவோ இருந்தா ஒன்ன நல்லா உணர்ந்திருப்பீங்க. நீங்க படிக்கும் ஒவ்வொரு செய்தியும் தனித்தனி தீவுகள் இல்ல,
அவை அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் வலைப்பின்னல். கண்டிப்பா. அரசாங்கத்தின் கொள்கைகள், சர்வதேச ராஜதந்திரம் மற்றும் நீதித்துறையின் முடிவுகள் என இவை அனைத்தும் எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்து சாமானியர்களை பாதிக்குது என்பதை இந்த தரவுகள் நமக்கு தெளிவா உணர்த்துது. இதுவே உண்மையான கற்றல். மிகச்சரி. இந்த ஆழமான அலசலை முடிப்பதற்கு முன் உங்களின் சிந்தனைக்காக ஒரு கேள்வியை விட்டுச் செல்கிறேன். பல தசாப்தங்களாக வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட நமது தெய்வச் சிலைகளும் கலைப்பொருட்களும் இன்று மீட்கப்பட்டு வருது. அது ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க வெற்றி என்பதில் மாற்று கருத்தே இல்ல. ஆனா உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியபடி நமக்குள் இருக்கும் நமக்கெதிரானவர்கள் என்ற அந்த வெறுப்பு பேச்சு மனநிலையை நாம் என்றைக்கு ஒழிக்கப் போறோம்? திருடப்பட்ட கல்சிலைகள் கூட இன்று தாயகம் திரும்பிடுச்சு. ஆனா நமக்குள் தொலைந்து போன நமது சமுதாயத்தின் ஆன்மாவான அந்த சகோதரத்துவத்தை மீட்டெடுப்பது யார் கையில் இருக்கு? இந்த கேள்வியே நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கொள்ளுங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலை சந்திப்போம்.